ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட அதிரடியான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஒரு பயங்கரமான நாளுங்க. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 7வது மாதமான ஐப்பசியுடைய கடைசி 29ஆம் நாள். அதே போல் கிழமை வெள்ளிக்கிழமை. அப்படி என்ன பயங்கரமான நாள், சாதாரணமான நாளாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. கதறி கதறி அழுதாலும் கடவுள்கிட்ட மண்டியிட்டாலும் விதிப்படி நடக்க வேண்டியது என்னமோ நடந்தே தீரும். காரணம் என்னன்னா, அன்று வரக்கூடிய பௌர்ணமி தான். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் 1000 மடங்கு சிறப்பானது ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் மிதுனத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்க அத்தனை பேருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து எப்படி தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைங்க. அதுக்கு முன்னாடி ஐப்பசி பௌர்ணமிக்கு ஏன் இவ்வளோ பில்டப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிலர் யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமிக்கான தனி சிறப்பு இருக்குது. அது என்னங்கிறத காரணத்தோடு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் ஐப்பசி பௌர்ணமியுடைய தனி சிறப்பை பற்றி தெரியாத அத்தனை கடக ராசிக்காரங்களுமே முதல்ல ஐப்பசி பௌர்ணமியுடைய தனி சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை தரிசித்தால் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வர சோறு நமக்கு கிடைக்கும். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் இந்த மாதிரியான தனி சிறப்பு இருக்கு. அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்த்து 16 கலைகளோடு முழு பொழிவோடு பூமிக்கு மிக அருகில தோன்றுவாரு என்று சொல்லப்படுது. மெயினாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக அதிக பொழிவோடு தோன்றுவார். இந்த திங்களை முடிசூடியவருக்கு மதிமுழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாள் இந்த ஐப்பசி பௌர்ணமி. சிறப்பு வழிபாடு செய்வது தான் பயங்கரமான சிறப்பு. அதே போல நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானம் அரிசி என்பதால் இந்த ஐப்பசி பௌர்ணமியில் அதை வைத்தே சிறப்பு வழிபாடு ஈசனுக்கு செய்யப்படும். ஈசனுக்கு அன்ன அபிஷேகமானது செய்யப்படும். இந்த அன்ன அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்து உணவை சாப்பிட்டீங்கன்னா அன்னதோஷம், அன்னத்வாதோஷம் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கும். அன்னம் பரபிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவித்து நாம் இந்த நாளை அன்னத்துக்காக மெயினாக முக்கியத்துவம் கொடுக்கணும். உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம் தான். கல்லினுள் வாழக்கூடிய தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரக்கூடிய உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பது ஈசன். அதனால் அன்னத்தை பற்றி அகமன்னம், அமமன்னம், அமன்னதா என்று சமவேதத்தில் நிறையவே குறிப்பிடப்பட்டிருக்கு. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பதே இதன் பொருள். அன்னம்தான் உலகின் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை. உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கான இறையும் படைத்தருடைய இறைவனுக்கு நன்றி கூறக்கூடிய விதமாக இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்ன அபிஷேகமானது செய்யப்படுது. இதனால தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி மற்ற மாத பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது என்று சொல்லப்படுது. இப்போ ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பு கடகராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ அடுத்ததாக இந்த பௌர்ணமியிலிருந்து உங்கள் ராசிக்கு கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதனால் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. கடகராசி புனர்பூஷம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தெளிவான சிந்தனையோடு இனி இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு வழிகாட்டியாக உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு சில விஷயங்களில் கவனமாக செயல்படணும் என்று சொல்லப்படுது. லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு நன்மைகளை வழங்கி குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடவே இருப்பார். இந்த பௌர்ணமிக்கு பிறகு முழுவதும் குரு வக்ரம் அடையாததுனால
பொருளாதார நிலையில் தடையும் முயற்சியும் இழுப்பறிகள் எல்லாமே சரியாகும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்கள் குடும்ப தலைவர்களை அனுசரித்து போகணும். அவங்களுடைய உடலில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது. சில வேளைகள் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேது பகவான் உங்களை கவசம் போல் பாதுகாப்பார். எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு வெற்றியாகும். சுக்கிரனால் முன்னேற்றம் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கைக்கு அவரே வழி செய்வார். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளை நீக்கி வைப்பார். பணியாளர்கள் உங்களில் சிலருக்கு உழைப்பு அதிகரிக்கும். வெளியூர் பயணம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஏற்படும். எடுத்த வேலை சில நேரங்களில் இழுப்பறி ஆனாலும் வருமானம் தடையின்றி வரும். கேட்ட இடத்துல இருந்து பணம் உங்களுக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் ஆர்வமானது அதிகரிக்கும். வரவு செலவில் இருந்த சங்கடங்கள் விலகும். எடுக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் திட்டமிட்டு இந்த பௌர்ணமிக்கு பிறகு செயல்படுவது நல்லது. அதிகாரிகளை அனுசரித்து செல்வது, முதலாளிகள் பேச்சு கேட்டு செயல்படுவது, இதெல்லாம் சங்கடங்களை அண்டவிடாமல் உங்களுக்கு செய்யும். குடும்பத்திலும் பிறர் வார்த்தைக்கு மதிப்பளித்து செயல்படணும். அப்படி செயல்பட்டீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு ரொம்ப சிறப்பு. உடல்நிலையில் எப்போதும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கவனமாக இருக்க வேண்டும். ஆக மொத்தம் கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு இப்போ நான் சொன்ன இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. நீங்கள் பரிகாரமாக திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா வாழ்வில் பலம் உண்டாகும். நெக்ஸ்ட் பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நிதி நேர்மைக்கு கட்டுப்பாட்டோடு வாழணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய எல்லா காரியங்களும் ஜெயம் உண்டாகும். அப்புறம் உங்களுடைய கர்ம விலைக்கு ஏற்ப பலன்களை வழங்கக்கூடிய சனி பகவான் சில நெருக்கடிகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் உடல் மன ரீதியாக சங்கடங்கள் சந்திக்க வேண்டியது வரும். உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால தெளிவில்லாமல் செயல்பட வேண்டிய நிலைக்கு ஆளாவீங்க. பதட்டம் பரபரப்பு எல்லாம் பற்றி கொள்ளும். தேவையற்ற பிரச்சனைகளை மூக்கு நுழைத்து அதனால சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலை வரும். உங்கள் முயற்சியெல்லாம் வெற்றியாகுவதற்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். நினைத்த வேலைகளை நடத்தி வைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பாடுபடணும். உங்கள் எதிர்பார்ப்பு அப்போ தான் பூர்த்தியாகும். உடன் பணிபுரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் உங்கள் முயற்சிக்கேற்ப லாபம் காண முடியும். வரவில் எந்த ஒரு தடையும் இருக்காது. வார்த்தைகளில் நிதானம் தேவை. வரவு செலவில் எச்சரிக்கை அவசியம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. பெண்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது, வாழ்க்கை துணையுடைய நலனில் அக்கறை கொள்வது இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. விட்டு கொடுத்து செயல்படுவது நன்மை உண்டாக்கும். எந்த ஒரு சிலர் புதிய இடம் வீடு வாங்குறதுன்னு முயற்சி பண்ணிங்கன்னா வாங்க முடியும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். தொழிலை விருத்தி செய்வதற்கு மேற்கொண்ட முயற்சி லாபத்தை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகள் நீங்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. அப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதற்கேற்ப நடந்துக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் சனீஸ்வர பகவானை இந்த பௌர்ணமியில் வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் சங்கடம் தீரும். கடைசியாக ஆயில்யம் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உலக அறிவும் செயல்களில் தெளிவும் நிதானமாக ஒவ்வொன்றையும் நடத்தணும். அப்போ தான் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். பிறரை அனுசரித்து சென்றீங்கன்னாவே ஆதாயம் காண முடியும். புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்க முடியும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். செய்து வரக்கூடிய வியாபாரத்தை விரிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரும். அதே நேரத்தில் வழக்கத்தை விட வேலை பளு கூடுதலாக இருக்கும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளால் நெருக்கடி ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளியூர் மாற்றம் ஏற்படும். அப்புறம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சூரியனால அலைச்சல் உழைப்பு இருந்து கொண்டே இருக்கும். 3வது இடத்துக்கு கேது நெருக்கடிகள்லேருந்து உங்களை பாதுகாப்பார். வருமானத்திற்குரிய வழியை உண்டாக்குவார். வெற்றி அடைய வேண்டியதுக்கு கண்டிப்பாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு போராடணும். எந்த ஒன்றையும் ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக யோசித்து அதன் பிறகு செயல்படணும். அப்படிலாம் இருந்தீங்கன்னா நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் வேண்டும். பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து செல்லணும். ஸோ ஆயுள்யத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்க இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னாவே அளவற்ற நன்மையானது உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க. ஸோ கடகராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்களோட
ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா ஆஸ் யூஷுவல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் உங்களை போல கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத நட்சத்திர வாரியாகவே இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதே போல் பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற தகவலோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.